எம்ஜிஆரை பற்றி பேசாமல், அண்ணாவை பற்றி பேசாமல் திமுகவின் வரலாறு முழுமையாகாது. அந்த வள்ளுவர் கோட்டம் விழாவில் எத்தனை நிமிஷம் எத்தனை பேர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நினைவு கூர்ந்தாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சில விஷயங்கள்லாம் நம்ம ஆட்சி தான் வரப்போகுதுன்றது அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதனால் அந்த ஸ்பீச் அட்டாக் டிஎம்கே மேலே இருந்ததுக்கு காரணங்க, அதிமுக பாஜக அணி பலமாக இருக்கிற மாதிரியோ அது திமுகவை வீழ்த்தும் வல்லமை படைத்ததுன்றது சாதாரண ஆளுக்கு நம்பிக்கை இல்லைங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், 2 சேர்ந்து 40% வாக்கு வச்சுருக்காங்க. அதிமுக ஓட்டு செதறி கிடக்குதுங்க. ரெண்டாவது, மக்களுக்கு ஒரு பர்செப்ஷன் என்ன, எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாது. வலிமையா இருக்காரு. இந்த இடத்துல விஜய் எப்படி அதிமுகவை வீழ்த்த முடியும்? அதிமுகவை நீங்க வீழ்த்தி தானே முதல் இடத்துக்கிட்ட போகணும். அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எடப்பாடியை முதலமைச்சராக கொண்டு உட்கார வைக்கிறது இம்பார்ட்டன்ஸா, திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறது, அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தொடரக்கூடாது என்பது இம்பார்ட்டன்ஸா? அதில் மக்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. போதுமாடா சாமின்ற அளவுக்கு அதுக்கு விஜய் தான் மாற்றுங்கிற இடத்துல அவர் தன்னை பொசிஷன் பண்ணிட்டாரா? A2B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நியூஸ் கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி.கே. மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயுடைய பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. நிறைய நேர்காணல் கொடுத்துருப்பீங்க. ஆனாலும் சில முக்கியமான கேள்விகளை நம்மளும் முன்வைக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, விஜய் கொள்கை இல்லை, இவர் கொள்ளை தான் கொள்கைன்றாரு, நமக்கு கொள்கை இல்லைன்றாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுருக்காரு. முழுக்க முழுக்க திமுகவை நோக்கிய கொள்கைன்னு கேட்குறாரு. அதிமுகவோட கொள்கை என்னன்னு கேட்கவே மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சையும் 22 நிமிஷம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வழக்கமாக அவர் பேசுகிறத விட இந்த வாட்டி நல்லா பேசினார். கொஞ்சம் அவருடைய கட்சி தோழர்கள், அவருடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு பேசினார். அந்த பேச்சில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததை நான் பார்த்தேன். அதாவது அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்குமா இல்லை கான்ஃபிடென்ஸா அப்படின்றது கொஞ்சம் ஒரு இது இருக்குது, பார்டர் லைன் தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய தரவுகள், தகவல்கள் மாநிலம் பூரா இருந்து அவங்க கட்சி மூலமாகவும் சர்வேக்கள் மூலமாகவும் கிடைச்சிருக்கு. அதனால தான் ரொம்ப உறுதியாக சில விஷயங்கள்லாம் நம்ம ஆட்சி தான் வரப்போகுதுன்றது அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதனால் அந்த ஸ்பீச் அட்டாக் டிஎம்கே மேலே இருந்ததுக்கு காரணங்க, நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் சட்டமன்ற தேர்தல் தான் 2026. இன்னும் ஒரு 5 மாதமோ இன்னும் இருக்குது. இப்போ நம்ம நவம்பர் எண்டில் இருக்கோம். மேல தேர்தல் வந்துடும். ஸோ ஏப்ரல், அதில் ஒரு 4 மாதம், இதில் டிசம்பர், ஹார்ட்லி 5 மந்த்ஸ் தான் இருக்குது. அவர் அவருடைய அந்த ரெகுலர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்ரப்டாக டிஸ்ரப்ட் ஆகிடுச்சு கரூரில். அது அவங்க போயிட்டே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. அந்த சம்பவம் வந்த உடனே அவங்க தே வேர் மேட் டு ஸ்டாப் இட்டு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்க தே ஆர் இன் ஹரி தான். இப்போ அவங்க அட்டாக் ஆன் ரூலிங் பார்ட்டி பண்ணுறது தானே நியாயமாக இருக்க முடியும். இப்போது ஏடிஎம்கே, ஆல்தோ இட் இஸ் ஏ அப்போசிஷன் பார்ட்டி, தட் இஸ் ஆல்சோ அஸ்பைரிங் ஃபார் பவர். இன்றைக்கான யதார்த்த களம் சூழல் பார்த்திங்கன்னு சொன்னால், அதிமுக பாஜக அணி பலமாக இருக்கிற மாதிரியோ அது திமுகவை வீழ்த்தும் வல்லமை படைத்ததுன்றது சாதாரண ஆளுக்கே நம்பிக்கை இல்லைங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார், 2 சேர்ந்து 40% வாக்கு வச்சுருக்காங்க. இல்லை, அது கணக்கு இப்படி போடக்கூடாதுங்க. ஆக்சுவலாக ஏடிஎம்கே ஓட்டு, அதை நான் ஒத்துக்கிறேன், 22%. அது அவங்க ஓட்டு. அதுவே இப்போ குறையும் பிகாஸ் ஆஃப் தர் அலையன்ஸ் வித் பிஜேபி. அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக டிமினிஷ் ஆகும். நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிஜேபி இங்கே 18% அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஓட்டு 18%லாம் அவங்களது கிடையாதுங்க. அதில் பாமக இருக்குது, அதில் டிடிவி தினகரன் ஓட்டு இருக்குது, அதே போல் சில இந்த சமூகம் சார்ந்த அமைப்புகள்,
இப்படி பல பேருடைய ஓட்டு தான். நான் 2-3 பேர் தான் குறிப்பிட்டு ஆனா சொன்னேன். அவங்க எல்லாருமே இப்போ பாஜகக்குள்ள தானே இருக்காங்க, பாமகவை தவிர. இருக்காங்க. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கிறதுக்கு நியாயம் இருந்தது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி அப்படி நிற்கிறாரு. ஒரு 10 வருஷமாக இருந்தாலே இன்வின்சிபிள் மாதிரி நிற்கிறாரு. அப்போ அவங்க அந்த பாஜக கூட்டணிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் ஜனங்க மத்தியில். அதானே யார் பிரைம் மினிஸ்டர். இப்போ எடப்பாடி பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் சுச்சுவேஷனில் இருந்தார். அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது. அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யாரை சொல்லுவார். இப்போ திமுகவுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டாங்க. ஆனால் இவ்வளோ நெருக்கடி, கட்சிக்குள்ளே பல பிளவுகள், கழுத்தறுப்பு வேலைகள், ஓபிஎஸ் உள்ளே இருந்துக்கிட்டே கெடுத்துட்டு இருந்தார். இவ்வளோ சூழ்நிலையில் நோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாலும் எடப்பாடி 1% ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணாருங்க. இட் வாஸ் ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு விஷயந்தாங்க. ஆனால் அவர் அப்படியே நின்று இருந்தாருன்னா கூட இப்போது களத்தில் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் திடீர்னு பாஜகவோட போய் இப்போ சேர்ந்தார் பாருங்க. அதில் ஒரு 30% ஓட்டு அவருக்கு இல்லாமலே போயிடுத. அதாவது மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், தலித்ஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா நான் பல நேர்காணல் சொல்லியிருக்கேன். நம்ம மக்கள் எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கத்தில் ரொம்ப ஆழமான பற்றுதல் உள்ள ஆட்கள். நாகூர் தர்காவுக்கு போனால் அங்கே நம்ம இந்துக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வேளாங்கண்ணி கிறிஸ்துவர் கோயில் தான், அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்து கோயில்களில் சொல்லவே வேணாம். அப்போது நம்ம மக்களுக்கு அந்த பிளட்லேயே இருக்குது மத நல்லிணக்கம்ன்றது. அதே போல் செக்குலரிசம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்போ இங்கே ரேபிட்லி கம்யூனல் ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு வன்மத்தோடு முஸ்லீம்களை பண்ணுற ஒரு கட்சி ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு நல்லதே பண்ணல. முன்னையும் பண்ணல, இப்பவும் பண்ண போகிறது சார். ஆனால் நீங்கள் ஏடிஎம்கேவை அடிச்சு, நீங்கள் 2வது இடத்துல இருக்கிறவங்களை அடிச்சு தானே நீங்கள் முதல்ல இது பண்ணணும். 2வது இடத்துல இருக்கிறவங்கள சொல்லவே மாட்டோம். இல்லை 2வது இடத்துல அவங்க இல்லவே இல்லை. இப்போவே இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா அவங்க 2வது இடத்துல இல்லை. அதாவது பிஜேபியோட சேர்ந்த பிறகும் அவங்க 3வது இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அதிமுகவுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் வாக்கு இருக்குங்க. இப்போ அதிமுகவே பாருங்க, செங்கோட்டையனை கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. டிடிவி தினகரன் அந்த தென்பகுதியில், தென் தமிழ்நாட்டில் அவர் ஒரு சமூகம் சார்ந்த வாக்குகள். சொல்ல போன முறை இவங்க சட்டமன்ற தொகுதிகள் ஒரு 10-15 தொகுதிகளில் தோத்ததுக்கு அதிமுகவுக்கு காரணமே தினகரன் ஓட்டை பிரித்தது தான். அதனால் ட்ரெடிஷ்னல் ஓட்டு ஒன்றா இல்லைங்களா. ட்ரெடிஷ்னல் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. 2வது ஒரு ஆளுமை இல்லைங்க. இப்போ ஒரு கமாண்டர் இருந்தால் தானேங்க எல்லாரும் இருப்பாங்க. இப்போ அன்வர் ராஜா போனார், இப்போ அடுத்தது யாரோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் அந்த ஏரியாவிலேருந்து. ஸோ திமுகவும் வலை போட்டுக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இவர் போனார்ல மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன் பையன். இப்போ ஓபிஎஸ் கூட இப்போ அவரும் தான் இருக்காங்க போல இருக்குது. மைத்ரேயன் தான் போயிட்டார். வைத்தியலிங்கம் இருக்காரு, அவரும் எப்போ போவார்னு தெரியாது. அதனால் அதிமுக ஓட்டு சிதறி கிடக்குதுங்க. 2வது மக்களுக்கு ஒரு பர்செப்ஷன் என்ன, எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வந்துட்டாங்க. அதன் விளைவு தான் என்னன்னா திமுகவை வீழ்த்தணும். கரெக்ட். அதுல மக்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. போதுமாடா சாமின்ற அளவுக்கு அதுக்கு விஜய் தான் மாற்றுங்கிற இடத்துல அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. அதன் விளைவு தான் எம்ஜிஆர் அண்ணாவெல்லாம் அவர் அப்ரோப்ரியேட் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாட்டிலையும், மதுரை மாநாட்டில் பாருங்கள், கொள்கை தலைவர்கள் 5 பேர், அதை விட்டுருங்க. ஆனால் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முகப்புலியே போட்டார். கேட்டால் என்ன சொன்னார்னா, வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்னாரு. 67, 77, 2026. அது ஒரு காரணமாக சொல்கிறார். ஆட்சி மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த வருஷத்தை சொன்னார்னு வச்சுங்களேன். பட்டு இந்த முறை அவர் சுங்குவார் சத்தத்தில் பேசின பேச்சில் அண்ணாவை பற்றியும், அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தை மாவட்டத்தை பற்றியும், அண்ணாவை கருணாநிதி கட்சிக்கு வந்த பிறகு மறந்துட்டார்ன்ற மாதிரியும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி, எம்ஜிஆர் பாருங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னா அண்ணாவை கொடியில் கொண்டு வந்தார்.
அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரு சைசபிள் செக்ஷனை வந்து தம் பக்கம் திருப்பணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாரு. அதனாலதான் விமர்சிக்க மாட்டாரு. இல்ல விமர்சனத்துக்கு அவசியம் இல்லைங்க. ஃபோக்கஸ் பாருங்க, நீங்க வந்து ஏதாவது சும்மா விமர்சிக்கணும். நம்ம ஒரு கேள்வி இப்ப என்னன்னா மணல் கொள்ளை இப்ப பத்தி சீமான் பேசிட்டு இருக்காருல்ல, Correct. அவர் தம்பிகள்லாம் பேசுறாங்கல்ல, விஜயை விமர்சனம் பண்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அவர் ஏதாவது ஆட்சியில இருந்தாரா, இல்ல ஏதாவது அரசு பொறுப்பு நிர்வாக பொறுப்புல இருக்காரா? தேர்தலிலே இது வரைக்கும் போட்டி போடல, அவரை போய் எதிரி மாதிரி பேசுறாங்க. அதனால இது அந்த மாதிரிலாம் விஜய் செய்ய மாட்டாங்க. இப்போ பாலாற்று மணல் கொள்ளையை பத்தி பேசுறாங்க, 4000 கோடி வரைக்கும் இவ்வளவு மணல்களை அள்ளிட்டாங்க, 4000 கோடி வரைக்கும் ஊழல்னு பேசுறாரு. இதுல அதிமுகவுக்கு பங்கே இல்லையா? அந்த இடத்துல அவங்கள பத்தி பேசவே வேண்டாமா? திமுக மட்டும்தான் கொள்ளை. எது ரிலவென்ட்டோ அதுதானங்க. இப்ப ஆட்சியில இருக்கிறது மத்தியில பாஜக, மாநிலத்துல திமுக. இங்க அதிமுகவோட பாஜக அவங்களோட கொள்கை எதிரி இருக்காங்கல்ல, அப்ப நீங்க அவங்களையும் சேர்த்து தானே விமர்சிச்சு தானே. இல்ல பாஜக எதிர்ப்பு மூணாவது இடம் வந்தாதானே அதுதானே சரியா இருக்கும். இல்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா, தேவையில்லாம அதிமுக தொண்டர்களை வந்து நம்ம ஆன்டகனைஸ் பண்ண வேணாம். நாமளே எம்ஜிஆர் ஆதரவா பேசுறோமே, நம்ம ஏன் அதிமுக விமர்சிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, அதாவது வந்துங்க அதிமுகவில் இருக்கிற கோர் ஓட் பேங்க் வந்து ஆன்டி டிஎம்கேங்க. அதிமுகவில் இருக்கிற கோர் ஓட் பேங்க்கு, கோர் சப்போர்ட்டர் வந்துங்க, அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஆன்டி டிஎம்கே, தீய சக்தி, ஈவில் ஃபோர்ஸ் கருணாநிதினே பேசியிருக்காங்க மேடைகளில். அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு எது இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எடப்பாடியை முதலமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இம்பார்ட்டன்ஸா, திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுறது, அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி தொடரக்கூடாது என்பது இம்பார்ட்டண்ட்டா? ஒன் அட் எ டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்றது தான். அதனால் அதை செய்யக்கூடிய வல்லமை அதிமுக ஆட்களுக்கே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போயிடுச்சுங்க. அதுவும் பாஜகவோட அவங்க போய் சேர்ந்தது இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய லயபிலிட்டியாக மாறி. உங்களுக்கு ஒரு நினைவூட்டல், 2021 இதே கூட்டணி 2019 இருந்த அதே அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிகன்னு இருந்த கூட்டணிக்கும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணிக்கும் 1.5% தான் வாக்கு வித்தியாசம். 33% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இல்ல 1.5 இல்ல 6% நினைக்கிறேன். சரி, 34% வாக்கு கிட்ட வாங்கிருக்காங்க அந்த கூட்டணி. சோ அவங்க இல்ல அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நான் அதை மறுக்கல. நீங்க சொல்றது அதாவது 10 வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி, ஒரு ஆளுமை மாதிரி ஆட்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத போது கட்சிக்குள்ள ஏகப்பட்ட உட்பூசல்கள், இது உள்குத்துக்கள், ஸ்பிளிட்டுகள் இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதாவது 4 சுவருக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அப்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி. எடப்பாடி ஒரு 4 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தாரே தவிர ஒரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. பட் ஆனால் அவருக்கு அந்த ஆளுமை, அவருக்கு வந்து ஒரு கரிஸ்மா இல்லாமல் போச்சு. அதனால் என்னை கேட்டால் இந்த தினகரன், இந்த கோளாறுலாம் இல்லாமல் இருந்திருந்தா யூ ஆர் ரைட், அவங்க வந்து திரும்ப கூட இப்போவே 75 சீட்டு ஜெயிச்சாங்க அந்த கூட்டணி. புரியுதுங்களா? திமுக வந்து தப்பி பிழைச்சதுக்கு காரணமே வந்து இந்த உள்கட்சி பிரச்சனைகள் தாங்க. இவங்களுக்குள்ள அவ்வளவு சிக்கல் இருந்த போதும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ண அதிமுக இப்போ ஒற்றை தலைமை ஆயிட்டாங்க. ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் வெளில போயிட்டாங்க. பேப்பர்ல இருக்குங்க. இப்போ வலிமையா இருக்காரு. இந்த இடத்துல விஜய் எப்படி வந்து அதிமுகவை வீழ்த்த முடியும்? அதிமுகவை நீங்க வீழ்த்தி தானே முதல் இடத்துக்கிட்ட போகணும். இல்லை இப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க 67லேருந்து. ஏன் புதுசாக ஒரு ஆள் வரார், அவருக்கு வாய்ப்பு கொடுப்போமே. அப்போது 2 பேரும் வேணான்றதுக்கு ஒரு 30% இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் எப்போவுமே 70, 72 இருக்கும். அப்போ அந்த 28% ஏன் அவங்க வாக்கு போட வர்றது இல்லைன்னா, எரிஞ்ச கொல்லியில் எது நல்ல கொல்லி கெட்ட கொல்லின்னு இருக்குது. போடா இவனை மாற்றி அவனை அதுக்காக தான். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த 28% இருக்குது இல்லையா, இது வந்து வாக்குச்சாவடிக்கு வரும். ஏன்னா ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆள் வந்திருக்காரு. குறைஞ்சபட்சம் நான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் வந்து அவங்கள வீழ்த்துவேன்னு சொல்கிறாரு. இப்போ சீமான்லாம் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ விஜயகாந்த் வந்தார் மாற்றுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் பண்ண தப்பு என்னன்னா, லாங்கர் ரன்னில் தனியாக நின்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல்
அவர் வந்து ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தது அவருக்கு சூசைடலுங்க. அவருடைய மாற்று இவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு வந்தால் போய் அவங்க கூடவே சேர்ந்தா. அதனால் அந்த தப்பை விஜய் பண்ணக்கூடாது, விஜய் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாற்றம் வேணும்னு இப்போ மக்கள் தமிழ்நாட்டில் தே ஆர் லாங்கிங் ஃபார் ஏ சேஞ்சுங்க. அது அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லை, இதில் அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, வெறும் அண்ணா மக்களிடம் செல்னு மட்டும்தான் சொன்னாரா? அண்ணா எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு, அதை பற்றிலாம் அவர் பேச மாட்டாரு, அதை பற்றிலாம் எதுவுமே இது பண்ண இல்லை. மாட்டாரு. அண்ணாவை பற்றி கருத்தரங்கா நடத்துகிறாங்க, அவங்க கட்சி கூட்டத்தில் திமுக மேல விமர்சிக்கிறீங்க, திமுகவை உங்களுக்கு விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, திமுகவை விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு கொள்கை இல்லைன்றீங்க. ஆனா திமுக அண்ணாவை பத்தி அண்ணாவை பத்தி கருத்தரங்கம், அண்ணாவை பத்தி புக்கு எல்லா இடத்துலயும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க அண்ணாவை நாங்க தான் வச்சிருக்கோம், அண்ணாவுக்கு நாங்க தான் கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப நீங்க அண்ணாவோட கொள்கைகளை பத்தி பேசணும். இல்ல அவங்க கொள்கை தலைவர்களா அண்ணாவை வைக்கலையே. அண்ணாவை ஒண்ணு அவங்க அண்ணாவை வந்து அந்த தேர்தலுக்கு பயன்படுத்துற ஒரு பொம்மையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்தின் பிரதிநிதி 67 அப்படின்றது தான் அவரை சொன்னாங்க. அதுதான் சார், அது சரியான அணுகுமுறை தான். நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கறேன். இப்போ வள்ளுவர் கோட்டத்துல 2 நாள் அறிவு திருவிழா நடத்தினாங்க. அது எதுக்காக நடத்தினாங்க? பவள விழா. திமுக என்ற திராவிட 75 வருஷம் ஆச்சுன்றதுக்காக கருப்பு சிவப்பு புத்தகம்லாம் முதல்வர் வெளியிட்டாரு. சரி, அங்கே என்ன பேசுனாங்க? அண்ணாவை பற்றி பேசுனாங்களா? எவ்வளோ பேசுனாங்க? யார் பேசுனாங்க? எம்ஜிஆரை பற்றி பேசுனாங்களா? ஒரு கட்சியின் 75 வரலாறு அப்படின்னு சொல்லும்போதுங்க, அண்ணாவை பற்றி பேசாமல் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் திமுகவின் வரலாறு ஒருபோதும் முழுமையாகாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு மெயின் காரணமே எம்ஜிஆர் தாங்க. எம்ஜிஆர் சுடப்பட்டு அந்த போஸ்டர் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் அண்ணா அவர்களுடைய அந்த தேர்தல் யுக்தியில் ஒட்டப்பட்டு ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியில். ஏற்கனவே எம்ஜிஆருக்கு செல்வாக்கு உண்டு, அவரை சுட்டுட்டாங்கன்னு அந்த ஃபோட்டோவை போட்டு அடித்து தான் ஜெயித்தாங்க. 67 ஆட்சிக்கு வந்ததே எம்ஜிஆருடைய அந்த இதுதான், துப்பாக்கி சூடு தான் மெயினான காரணம். அண்ணாவுக்கு ரோலே இல்லைன்றீங்க? இல்லை, அண்ணாவுக்கு இருக்குதுங்க. அண்ணாவே வந்து வேட்டைக்காரன் வேட்டையாடி விட்டான்னு கார்பரேஷனை பிடிச்சப்ப எம்ஜிஆர் படத்தை வச்சு தான் சொன்னார். எம்ஜிஆர் வந்து ஒரு முறை மூஞ்ச காமிச்சா போதும் அப்படின்னு தான் அண்ணா வந்து எம்ஜிஆரை பற்றி சரியான கணிப்பில் இருந்தாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், 67 ஜெயிச்சதுக்கு எம்ஜிஆர் காரணம். சரி, 69 அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி எத்தனாவது இடத்துல இருந்தார்? ஹியரார்க்கியில் 5வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ இருந்தார். 2வது இடத்துல இருந்தது வந்து விஆர் நெடுஞ்செழியன் தான். சரி, ஏன் வந்து விஆர் நெடுஞ்செழியனோ சீனியரோ யாரும் வராமல் 5வதுல வெறும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் வந்து முதலமைச்சராக வந்தார்? பிகாஸ் அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட சரணடைஞ்சிட்டார், நீங்கள் தான் என்னை முதலமைச்சர் ஆக்கணும்னு. எம்ஜிஆர் வந்து அங்கே அந்த நேரத்தில் முயற்சி பண்ணலைன்னா அவர் எம்எல்ஏக்களெல்லாம் கூப்பிட்டு பேசி கட்சி நிர்வாகி எல்லாம் அவர் பேசலைன்னா, ஏன்னா அன்றைக்கி இருந்த சிச்சுவேஷனில் அண்ணா இல்லை, புரியுதுங்களா? இப்போ எம்ஜிஆரை வச்சு இந்த கட்சி வந்து தேர்தலை சந்திக்கணும், எல்லாம் பண்ணணும், ஒரு பெரிய பாப்புலர் லீடர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரை பற்றி ஒரு நிமிஷம் பேசியிருப்பாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாவை பற்றி. இதில் என்ன லாஜிக் இருக்குது சார்? எப்படி சார் பேசுவாங்க? அதே போல் திமுக கட்சி ஆரம்பிச்சவரை பற்றி திமுக இதில் எப்படி பேசுவாங்க? திமுக வரலாறு சொல்லும்போது பேசி ஆகணும். எப்படி பேசுவாங்க? அவர் திமுக எடுத்து கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு இல்ல சார்? திமுக அண்ணாவை பற்றி பேசலாம். ஏங்க பெரியார் விட்டு தானங்க இவங்க வந்தாங்க. பெரியாரை திட்டிட்டு மணியம்மையை கல்யாணம் பண்ணார் மக வயசுலன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்தாங்க. அப்புறம் வந்து தந்தை பெரியார்னு இன்னி வரைக்கும் ஏன் சொல்லிட்டு? ஆனா அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அண்ணா என்ன சொன்னாரு பெரியாரை பத்தி? அதாவது பெரியார் அவங்க எங்க வச்சிருக்காங்க? அதாவது தலைவர்ன்ற இடத்துல அதே ஸ்தானத்துல தானே வச்சிருக்காங்க. அதுவும் வரலாறு தானே. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வந்து எம்ஜிஆரை பத்தி பேசாம அண்ணாவை பத்தி பேசாம திமுகவின் வரலாறு முழுமையாவாது. அந்த வள்ளுவர் கோட்டம் விழாவில் எத்தனை நிமிஷம் எத்தனை பேர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நினைவு கூர்ந்தாங்க? ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரிங்க. இப்போ இன்றைக்கி உங்களை விட்டு போயிருக்கலாம், வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களை தோக்கடிச்சிருக்கலாம், 13 வருஷம் அதிகாரத்து பக்கமே வராமல் விரட்டி இருக்கலாம். பட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னால் எனக்கு பிடிக்காததெல்லாம் நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்போது ஒரு வரலாறுன்னும் போது எம்ஜிஆரை பற்றி பேசாமல் அண்ணாவை பற்றி பேசாமல் தான் அந்த பவள விழா அந்த இது முடிஞ்சது, இது அறிவு திருவிழா. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அதுக்கு மாறாக என்ன பேசுனாங்க அந்த 2 நாள்? உதயநிதி கலைஞரையே விஞ்சி விட்டார், உதயநிதி ஸ்டாலினையே மிஞ்சி ராஜேந்திர சோழனாக
தாய்லாந்து வரைக்கும் போவார்னு துரைமுருகன் பேசுகிறாரு. கலைஞரை விஞ்சிட்டாராங்க உதயநிதி. சொல்லுங்கள், கலைஞருக்குடைய கெப்பபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய புத்தி கூர்மை என்ன, நாலேஜ் என்ன. ஏங்க அதாவது காக்கா பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு அளவு இருக்க வேணாமா? இதுக்கு பேர் வரலாறுன்னு இவங்க பேசுவாங்க. நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அந்த கட்சியை உடைச்சிட்டு போய் அவர் தனி கட்சி வச்சுட்டாரு, அவரை பற்றி ஏன் பேசணுன்றீங்க. ஓகே, அப்போ இவர் ஏன் பேசணும் அண்ணாவை பற்றி? ரெஃபர்ஸு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரேன், அப்போ காஞ்சிபுரத்தில் பரந்தூரை ரெஃபர் பண்ணாரு. லாஜிக்கா இப்படி கேட்டுப்போம், ஒருவேளை இந்த தேர்தலை விஜயால ஆட்சியை பிடிக்க முடியல, அடுத்த தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறாருன்னா கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல் தோல்வி சந்திச்சு ரெண்டாவது தேர்தல் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க போட்டோ வச்சுக்கலாமா? அதுல என்ன லாஜிக் இருக்க முடியும் சார்? நம்ம தான் கொள்கை தலைவர்னு வச்சுட்டோம், அப்புறம் ஏன் அண்ணாவை நம்ம ரெஃபர் பண்றோம்னா அப்ப அண்ணாவோட கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா வந்து கொள்கை தலைவர்னு அவங்க சொல்லுங்க, அவங்க கொள்கை தலைவர் 5 பேர் அதை கான்ஸ்டன்டா இந்த தேர்தலுக்கான ஒரு இல்ல தேர்தல் அண்ணா ஒரு கான்ட்ரிபியூட்டருங்க. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்தது காரணம் அண்ணாவை நீங்க வெறும் திமுக தலைவரா பார்க்காதீங்க. அண்ணா இஸ் எ ஸ்டேட்ஸ்மேன். 2 வருஷம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தால் கூட பல செயற்கரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு. ஸோ அண்ணாவை வந்து நீங்கள் அவரை அந்த திமுகன்ற அந்த இதில் கூட்டில் அடைக்காதீங்க. அவர் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ணாவை பற்றி பெருமை கொள்ளலாம், பெருமிதம் கொள்ளலாம், அவரை பற்றி பேசலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.